மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இம்மையிலும் மறுமையினுடைய வாழ்க்கையிலையும் இம்மையினுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். அந்த அடிப்படையில் இந்த உலக வாழ்க்கையில எதையோ பெரும் பாக்கியங்களாக நாம் எண்ணிக்கொண்டு வாழுகின்றோம். அது இயற்கையாகவே உள்ள ஒரு விஷயம்தான். பெரும் பெரும் பாக்கியங்களை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரும் பெரும் பாக்கியங்களை எதிர்நோக்குவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வீடு கிடைத்து விட்டால் அது எனக்கு ஒரு பெரும் பாக்கியம் என்பதாக எண்ணம். ஒரு வீடை கட்டிட்டோம், அந்த வீட்டு வாசல்ல என்ன செய்வாரு? இது என்னுடைய இறைவனின் அருட்கொடை அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஏன்னா அந்த வீடு பெரும் பாக்கியம் தான். வீடு என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அருட்கொடை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருக்கு அல்லாஹு தஆலா இருப்பதற்கு சொந்தமாக ஒரு வீட்டை கொடுத்திருக்கின்றானோ அந்த அடியானின் மீது அல்லாஹ் அருள் புரிந்து இருக்கிறான் என்பதாக சொல்றாங்க. வீடு என்பது அவசியமான ஒன்று, அது அல்லாஹ்வுடைய அருட்கொடை. அதே போன்று ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை இருக்குது, நல்ல ஒரு பெரும் பதவி கிடைக்குது, வாகனங்கள், நல்ல அழகான வாகனங்கள் கிடைக்குது. இந்த நாளுமே ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது பெரும் பாக்கியமாக அந்த மனிதன் நினைக்கிறான். அது அல்லாஹ்வுடைய அருட்கொடை, அது பெரும் பாக்கியம் தான், மாற்றம் அல்ல. ஆனால் இதெல்லாம் நீங்கள் பெரும் பாக்கியமாக எண்ணுவதை விட மிக பெரும் பாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையான பெரும் பாக்கியம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா செய்வதுதான் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய பாக்கியங்களிலே ஆக மிக உயர்ந்தது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். வீடு வேணுங்கிறதுக்காக வேண்டி உழைக்கிறோம், சொந்த வீடு வேணுங்கிறதுக்காண்டி சம்பாதிக்கிறோம், உழைக்கிறோம். நல்ல வாகனம் வேணும், நல்ல பதவியில் இருக்கணும், நல்ல கார் இருக்கணும், இதுக்கெல்லாம் நம்ம உழைக்கிறோம். இதெல்லாம் உழைச்சோம்னா நமக்கு கிடைச்சிடும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறோமோ சம்பாதிக்கிறோமோ அவ்வளவு பணம் நம்ம பொருளாதாரம் கிடைக்கும். எவ்வளவு பொருளாதாரம் வருகிறதோ அவ்வளவுக்கு முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும். அதுல மாற்றம் அல்ல. அதே போன்றுதான் யார் தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்றார்களோ, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல யார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றாரோ அவர் பெரும் பாக்கியசாலி. நாம சொல்றோமா இல்லையாங்கிறத நாம சிந்திச்சு பார்க்கணும். நாம எத்தனை முறை ஒரு நாளைக்கு அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறோம்? தௌபா செய்வதே பெரும் பாக்கியம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல நாம எதை கேட்கிறோமோ இல்லையோ அல்லாஹ்விடத்துல தௌபா செய்ய வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு நான் 100 முறை அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறேன் என்பதாக ஒரு அறிவிப்பிலும், ஒரு நாளைக்கு நான் 70 முறை தௌபா செய்கிறேன் என்பதாக மற்றொரு அறிவிப்பிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம ஹதீஸ்களில பார்க்கணும். அப்ப தௌபா இருக்குது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. யார் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்பதாக தௌபா செய்கிறார், ஒவ்வொரு நாளும் யார் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி தௌபா கேட்கின்றாரோ அவர் மிக பெரும் பாக்கியத்தை அடைந்து விட்டார் என்பதாக இந்த ஹதீஸை வந்து சொல்லி காண்பிக்கின்றார். இது ஒண்ணு. இரண்டாவது, கேட்கக்கூடிய தௌபாவை அல்லாஹ் மன்னித்து விட்டால் அந்த பாக்கியம் உலக வாழ்க்கையை தாண்டி மறுமையில அவருக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக அது வந்து நிற்கும். மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக மறுமையில தான் அது அல்லாஹ் காட்டுவோம். வைதா சுரிஃபத் அபுசாருகும் தில்கா அஸ்ஹாபன்னார். நரகத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். நரகவாதிகளை ஒரு கூட்டத்தார்கள் பார்ப்பாங்க. ஒரு பக்கம் சொர்க்கவாதிகளை பார்ப்பாங்க, இன்னொரு பக்கம் நரகவாதிகளை பார்ப்பாங்க. சொர்க்கவாதிகளை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், இன்னொரு பக்கம் அவங்க நரகவாதிகளை பார்ப்பாங்களாம். அல்லாஹ் சொல்றான், வைதா சுரிஃபத் அபுசாருகும் தில்கா அஸ்ஹாபன்னாரி. நரகத்தின் பக்கம் அவர்கள் நரகவாதிகளை அப்படி திரும்பி பார்ப்பாங்க. அந்த நரகவாதிகளை திரும்பி பார்க்கும் பொழுது அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த நரகவாதிகளுடைய அந்த சப்தம் இருக்குது, அந்த நரகவாதிகள் இடக்கூடிய அந்த கூச்சல் இருக்குது, நரகவாதிகள் கொடுக்கப்படக்கூடிய அந்த தண்டனை இருக்குது, அந்த வேதனை இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க அல்லாஹ்ட்ட கேட்பாங்களா, ரப்பனா தஜஅல்னா மஅல் கௌமில் ஆலிமீன். யா அல்லாஹ், இந்த அக்கிரமான இந்த அநியாயக்காரர்களோடு எங்களை நீ சேர்த்து விடாதே என்பதாக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அழுது பிரார்த்தனை செய்வார்கள் என்கின்ற ஒரு துஆவை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்யறான். இன்னும் சொல்ல போனா நரகவாதிகளுடைய சப்தத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, பல கழுதைகள் ஒன்றாக இணைந்து கனைத்தால் எவ்வளவு அந்த சப்தம் அந்த சப்தம் எவ்வளவு அருவருப்பாக இருக்குமோ அது போன்ற நரகவாதிகளுடைய சப்தம் இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, மனிதர்கள் பாவம் செய்பவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள். ஏதோ ஒரு ஊர்ல பாவம்ங்கிறது பாவம் என்பது நிகழாம நம்ம யார்கிட்டயுமே இல்லை. ஏதோ ஒரு நிலையில பாவம் நிகழும். நம்முடைய வார்த்தையால, செயல்களால, நம்முடைய பேச்சினால, நம்முடைய பழக்க வழக்கத்தினால, யதார்த்தமா அல்லது வேண்டும் என்று அல்லது சூழ்நிலையின் காரணமாக
பாவம் என்பது நிச்சயமாக நிகழும். பாவம் செய்யாத மனிதனே கிடையாது, எல்லாமே பாவம் செய்வாங்க. அதனுடைய எடுத்துக்காட்டா உதாரணமா தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்ல இருந்து அல்லாஹ் காமிச்சிட்டான். அவங்களே பாவம் செஞ்சுட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தையே தந்து விட்டான். சொர்க்கத்தையே அல்லாஹ் கொடுத்தான். சொர்க்கத்தையே கொடுத்து இங்க நீ என்ன வேணாலும் பண்ணிக்கணும்னு அனுமதி அல்லாஹ் கொடுத்தான். இந்த சொர்க்கத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எடுத்து சாப்பிடுங்க, எங்க போகணும்னு ஆசைப்படுறீங்களோ போங்க, என்ன உணவு வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்குங்க, எந்த நீர் அருவில நீங்க குளிக்கணுமோ குளிச்சுக்கலாம். சொர்க்கத்தில் இல்லாத நீர் அருவிகளா, சொர்க்கத்தில் இல்லாத உயர்தரமான உணவு வகைகளா, சொர்க்கத்தில் இல்லாத சந்தோஷமா, எல்லாமே சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுத்துட்டு ஒரு மரத்தை மட்டும் அல்லாஹ் புரி வச்சான். ஒரு மரத்தை மட்டும் அல்லாஹ் புரி வச்சு இந்த சொர்க்கத்துல எங்க வேணாலும் போங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க, எந்த தண்ணியில வேணாலும் என்ன செய்யுங்க, நீங்க போய் குளிச்சுக்குங்க, எது வேணாலும் எடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்ன அல்லாஹ் ஒரே ஒரு மரத்தை காமிச்சு அந்த மரத்துக்கு பக்கத்துல நீங்க போக கூடாதுன்னு நாங்க. இதுதான் அல்லாஹ்வினுடைய நாட்டம். அந்த மரத்தை காமிச்சு இந்த மரத்துக்கு மட்டும் நீங்க போக கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். எங்கெல்லாம் போன அல்லாஹ் சொன்னா அங்கெல்லாம் அவங்க போகல. எதெல்லாம் எடுத்து சாப்பிடுன்னு அல்லாஹ் சொன்னா அதெல்லாம் எடுத்து சாப்பிடல. சைத்தான் உள்ள பூந்துட்டான். சைத்தான் என்ன செஞ்சான், எந்த மரத்தின் பக்கம் அல்லாஹ் போகக்கூடாதுன்னு சொல்லி சொன்னானோ, எந்த மரத்தின் பக்கம் நெருங்காதுன்னு அல்லாஹ் சொன்னானோ, எந்த மரத்தில் இருக்கக்கூடிய கனிகளை நீ சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னானோ, 1000 மரம் இருக்குது, 1001ஆவதா ஒரு மரம் இருக்குது, 1000 மரத்துல இருக்கக்கூடிய எல்லா பழங்களையும் எடுத்து சாப்பிடுன்னு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஒரு மரத்தை மட்டும் போகாதன்னு அல்லாஹ் சொன்னான். ஆனா அங்கெல்லாம் போகணுங்கக்கூடிய எண்ணத்தை சைத்தான் உருவாக்கி அந்த மரத்துக்கு போனான். எந்த மரத்தின் பக்கம் நெருங்காதன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னானோ அந்த மரத்தின் பக்கம் அவர்கள் நெருங்கினார்கள், அங்க போனாங்க. அதனுடைய விளைவு என்ன செய்யப்பட்டது, அல்லாஹ் உயர்தரமான சொர்க்கத்தில் இருந்து அவர்களை தூக்கி எறிந்தான் என்பதாக நாம் வரலாறுகள்ல பார்க்கிறோம். அதுக்கு பின்னாடி அவங்க அல்லாஹ்ட்ட துவா கேட்டாங்க, யா அல்லாஹ், நாங்க தெரியாம பாவம் செஞ்சுட்டோம், நாங்க 2 பேருமே தீமை செஞ்சுட்டோம், எங்களை நீ மன்னிச்சிடு, எங்களை நீ நஷ்டவாளியா ஆக்கிடாத என்பதாக துவா செய்ததுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறருடைய துவாக்களை அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டான் என்பதாக நாம் வரலாறு பார்க்கிறோம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மனிதர்கள் பாவம் செய்பவர்கள், அதுல இருந்து மனிதனை தப்பிக்க முடியாது. பாவமும் மனிதனும் ஒன்றாக இணைந்துதான் இருப்பான். இந்த பாவம் செய்பவர்களிலே யார் சிறந்தவர்கள் என்று சொன்னால், யார் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக தௌபா செய்கின்றார்களோ அவர்களே உங்கள் பாவம் செய்பவர்களில் சிறந்தவர்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனாலதான் ஒரு பாவம் செஞ்சுட்டா ஒரு நன்மையை செஞ்சிடுங்க, நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழிமுறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஒரு பாவம் செஞ்சுட்டா உடனே ஒரு நன்மையை செஞ்சிடுங்க, அந்த நன்மை நீங்க செஞ்ச பாவத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும், அது எரிச்சிடும். எனவே தான் பாவம் செய்வது மனிதனுடைய இயல்பு. ஆனால் அதில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்பவர்களே சிறந்தவர்கள். அத்தகைய தௌபா செய்யக்கூடிய ஒரு புனிதமான ஒரு கண்ணியமான ஒரு இரவாக இந்த இரவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த இரவுல எவ்வளவு தூரம் நம்மளால தௌபா செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் நாம் தௌபா செய்து கொள்வது நிச்சயமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எனவே தான் அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையான திருமறையின் மூலமாக ஒரு வசனத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹ் எப்படிப்பட்டவங்கிறதுக்கு இந்த வசனம் மிகப்பெரிய ஒரு உதாரணம். நீங்க நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். குலியா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். வரம்பு மீறிய அடியார்களே, அல்லாஹ் இது யாருக்கு சொல்றான் அப்படின்னு சொன்னா, இபாதத் செய்யக்கூடிய ஒரு இபாதத்தாளியை பார்த்து அல்லாஹ் சொல்லல, ஒரு தொழுகையாளியை பார்த்து அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றக்கூடியவரை பார்த்து அல்லாஹ் சொல்லல, பாவம் செய்திருக்கக்கூடிய வரம்பு மீறி அடியார்களுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான். குலியா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். வரம்பு மீறி அடியார்களே, அதாவது பாவம் செய்யக்கூடிய அடியார்களே, தீமை செய்யக்கூடிய அடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணிக்கக்கூடிய அடியார்களே, அவங்களுக்கு கூட அல்லாஹ் என்ன செய்யறான், தன்னுடைய அடியார்கள் என்பதாகத்தான் அழைக்கிறான். இப்ப வரம்பு மீறி அடியார்களே, நான் தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், ஒரு போதும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்துல நீங்க நம்பிக்கை இழந்து விடக்கூடாதுங்கிறாங்க. நான் தக்குனத்தும் ரஹ்மத்தில்லா. இந்த உறுதி ஒரு மனிதன்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு அடியான்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவருக்கு கிடைக்கும். நான் தக்குனத்தும் ரஹ்மத்தில்லா. யாருக்கு அல்லாஹ் சொல்றானா, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை புறக்கணிச்சு அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து
வரம்பு மீறி பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நான் தக்கனத்தின் ரஹமத்துல்லா, நான் பெரும் பெரும் பாவம் செஞ்சுட்டேன், என்னெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா? நான் டெய்லி தண்ணி அடிக்கிறேன், என்னை அல்லாஹ் மன்னிச்சிருவானா? நான் உபச்சாரம் செய்யறேன், என்னை அல்லாஹ் மன்னிச்சிருவானா? நான் திருட்டு பயலா இருக்கிறேன், என்னை அல்லாஹ் மன்னிச்சிருவானா? நான் என்ன செஞ்சுட்டேன்? உறவுகளுக்கு அநீதி செஞ்சிருக்கேன், அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை சொத்தை நான் அபகரிச்சுட்டேன், எனவே அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் என்கின்ற எண்ணத்தை பாவம் செய்யக்கூடிய எந்த அடியாரும் எண்ணிவிடக் கூடாதுங்கிறதுக்காண்டி அல்லாஹ் சொல்றான், வரம்பு மீறிய அடியாறுகளே, நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க, நீங்க தீமை செய்த காரணத்தினால நான் தக்குவத்தின் ரஹமத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளில் நீங்க நம்பிக்கை இழந்துடாது. நீ பாவம் செஞ்சுட்ட விட்டுரு, ஆனால் நான் பாவம் செஞ்சுட்டேன், எனவே என்ன செய்ய மாட்டான் அல்லாஹ், எனக்கு அருள் செய்ய மாட்டான். நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற உனக்குலாம் அல்லாஹ் உதவியே செய்ய மாட்டான்னு சொல்லி சொல்லுவோம். அது இயற்கையாகவே என்ன செஞ்சிடும், அந்த வார்த்தைகள் வந்துடும். ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில மது அருந்திட்டு உள்ள வந்துட்டார். மது அருந்திட்டு உள்ள வந்து உட்கார்ந்துட்டார். நாயகத்தினுடைய சபை ரொம்ப கண்ணியமானது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை இருக்குது, அது ரொம்ப கண்ணியமானது. ஒரே வாடை, மது வாடை அடிக்குது. எல்லாரும் திரும்பி திரும்பி பாக்குறாங்க, யாரா அந்த வேலையை பார்த்துட்டு வந்து உட்கார்ந்து இருக்குதுன்னு திரும்பி திரும்பி பாக்குறாங்க. ஒரு மது போதையில மது அருந்திட்டு ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அவரை பார்த்து கண்டுபிடிச்சுட்டாங்க சஹாபா பெருமக்கள். கண்டுபிடிச்ச உடனே ஒரு கூட்டம் வேகமா எந்திரிக்குது. ஒரு 4-5 பேர் எந்திரிச்சு அவரை போய் அடிக்கிறாங்க. தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய துண்டை வச்சு என்ன செய்யறாங்க, அடிக்கிறாங்க. இன்னும் சில கூட்டத்தார்கள் என்ன செய்யறாங்க, செருப்பு எடுத்துட்டு வந்து அடிக்கிறாங்க. கோபத்துல அவரை அடிக்கிறாங்க. இன்னும் சில கூட்டத்தார்கள் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ் உனக்கு என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ்வினுடைய சாபம் உனக்கு உண்டாகட்டும் என்பதாக சபிக்கிறாங்க. இந்த நிகழ்வுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அடிக்கிறத பாக்குறாங்க, துண்டுல அடிக்கிறதையும் பாக்குறாங்க, செருப்புல அடிக்கிறதையும் பாக்குறாங்க. ஒன்னும் சொல்ல, பார்த்து கொடுக்குறாங்க என்ன நடக்குதுன்னு. மூணாவதா ஒரு கூட்டத்தார்கள், அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய சாபம் உனக்கு உண்டாகட்டும், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், நீ நரகத்துக்கு போவ, நீ நாசமா போவ, அல்லாஹ்வுடைய அருள் எதுவுமே உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி சபிக்கிறாங்க. இந்த சபிக்கக்கூடியவர்களை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, அவருக்கு அல்லாஹ் அருள் செய்ய மாட்டான், அவரு நரகத்துக்கு தான் போவாரு, அவரு நாசமாக போவட்டும் சொல்லி அவரை சபிப்பதற்கு உனக்கு என்ன அருகதற்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்க யாரும் சொல்லி கேட்டாங்க, அவர் நரகவாதி என்பதாக சொல்வதற்கு நீ யாரு? அவருக்கு அல்லாஹ் அருள் செய்ய மாட்டான்னு சொல்றதுக்கு நீ யாரு? அவருக்கு அல்லாஹ் தண்டனையை வழங்குவான்னு சொல்றதுக்கு நீ யாரு? அது அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. யாருக்கு நரகத்தை கொடுக்கணும், யாருக்கு தன்னுடைய அருளை கொடுக்க கூடாது என்கின்ற முடிவு அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அவரை சபிப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரி, இது அல்லாஹ்வுடைய குணம், மிகப்பெரிய குணம். எந்த அடியான அல்லாஹ் உயர்த்துவான், எந்த அடியான அல்லாஹ் தாழ்மைப்படுத்துவாங்கிறது அவனுடைய கையில தான் இருக்கு. நீ தொழுவக்கூடிய தொழுகையை கொண்டு நாங்க சொர்க்கத்துக்கு போயிடுவோம், நாங்க வைக்கக்கூடிய நோன்பை கொண்டு நாங்க சொர்க்கத்துக்கு போயிடுவோம்னா நீங்க என்னாதீங்க, அல்லாஹ்வினுடைய கருணை இருந்தா மட்டும்தான் நீங்க சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியும் என்பதாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த கருணை தான் நமக்கு தேவை, அல்லாஹ்வுடைய கருணை தான் தேவை. உலக வாழ்க்கையிலும் சரி மறுமை வாழ்க்கைக்கும் எது தேவைன்னா அல்லாஹ்வுடைய கருணை தேவை. அல்லாஹ்வுடைய கருணை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, யார் அல்லாஹ்விடத்துல அதிகமாக தௌபா செய்கிறாரோ, ஒவ்வொரு நாளும் தௌபா செய்யறார், பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறார். யா அல்லாஹ், நான் அந்த பாவத்தை செஞ்சுட்டேன், காலையில போனேன் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வந்துட்டேன், என்னை மன்னிச்சிடு. மதியானம் போனேன் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வந்துட்டேன், யா அல்லாஹ் இந்த மாதிரி கூட்டத்தோட போனேன், இருக்கிறவன் பேச்சை கேட்டு பாவத்தை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடு. ஆக மொத்தம் பாவம் செய்தாலும் செய்த பாவத்தை சொல்லி 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 அல்லாஹ்விடத்துல ஒரு அடியான அட ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொன்னோம், அல்லாஹ்விடத்துல கையேந்த ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா தன்னுடைய அருளை கொண்டு அந்த மனிதனுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகின்றான். லா தக்குனத்தும் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பதில் மிகவும் நிகரற்ற அன்புடையவன். அல்லாஹ் எந்த அடியான் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறானோ, தௌபா செய்கிறானோ, அந்த அடியானின் மீது அல்லாஹு தஆலா அன்பு வைக்கிறான் என்பதாக இந்த வசனத்தினுடைய முடிவுல அல்லாஹ் சொல்றான். இப்ப அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கையில எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது. நான் அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்டா எனக்கு என் ரப்பு கொடுப்பாங்க கூடிய நம்பிக்கை முதல்ல இருக்கும். அது இருந்தாதான் துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், நான் அல்லாஹ் யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சுட்டு நான் தௌபா செஞ்சா
அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், என் பாவத்தை மன்னிப்பாங்கக்கூடிய அந்த நம்பிக்கை முழுமையாக இருந்தா மட்டும்தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நிச்சயமாக வழங்குவான். அப்ப இந்த பராத்தினுடைய இந்த இரவு இருக்குது, இந்த ஷாபான் மாதத்தில் வரக்கூடிய இந்த 15வது இந்த இரவு இருக்குது, இந்த இரவில் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகிறான். நிறைய பாவ மன்னிப்பு கேட்கணும், தௌபா செய்யணும். தௌபாவினுடைய என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்த அஸ்தகுஃபிருல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு திக்ர் இருக்குது. அஸ்தகுஃபிருல்லா கூடிய அந்த திக்ர் இருக்குது. இது அதிகமாவதுனாலே போதுமான இல்ல. இந்த அஸ்தகுஃபிருல்லாவுடைய நீளமான துவா என்ன அப்படின்னு சொன்னா, அஸ்தகுஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். இது அதனுடைய நீளமான துவா. இதுல இந்த அஸ்தகுஃபிருல்லாங்கிறதா, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்பதாக அதனுடைய பொருள். இப்ப நிறைய இந்த அஸ்தகுஃபிருல்லா இஸ்திக்பாரை ஓதுவதன் மூலமாக என்ன செய்யப்படுது, அல்லாஹ் தன்னுடைய மன்னிப்பை வழங்குகிறான் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இந்த இரவுல இவ்வளவு தூரம் அல்லாஹ் சொல்றான், குலியா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது, வரம்பு மீறிய அடியார்களே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல நீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், மன்னிப்பு வழங்குவதில் நிகரற்ற அன்புடையவன் என்பதாக சொல்றான் அல்லாஹ். அப்ப எல்லா மனிதர்கள் யாரெல்லாம் அல்லாஹ்ட்ட தௌபா செய்றாங்களோ அவங்களுடைய தௌபாவை மன்னிக்கக்கூடிய இறைவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த 10 குணம் ஒரு மனிதன்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு